फ्रिज का दाम क्या है? கரெக்ட். அப்படி கேட்டேன். அவன் திரும்பி கூட பார்க்கல. ஜூனியருக்கு ஃப்ரிட்ஜ் இல்லைன்ட்டான். கலாபமணி இல்ல பாம்பு மாதிரி படம் எடுக்கிறாரு. கலாபமணி பாம்பு மாதிரி படம் எடுக்கிறாரு. அதில் வேணா சான்ஸ் கேட்டு பாருங்க, 2 பேரும் கிடைக்கும். என்ன படம்? பாம்பே. ஆப்ரேஷன் தியேட்டரில் நம்ம லைட்டை போட்டுட்டு அறுப்போம். சினிமா தியேட்டரில் லைட்டை அணைச்சிட்டு அறுக்கிறோம். நம்ம நாமே காட்டோம். நீ பொறாம உனக்கு. பேண்ட் பயங்கர லூஸாக இருக்குடா இங்கே. இந்த மாதிரி இவ்வளோ லூஸாக இருக்கு. அது வேற ஒன்றும் இல்லை, உங்களுக்கு சைடில் அந்த ஊழ சதை இருக்குல்ல, அதனால் அப்படி லூஸாக தெரியும். பேண்ட் மேலே மிஸ்டேக் இல்லை. அப்படியா? இது கொஞ்சம் கூட கீழே இறக்கி தைச்சிருக்கலாம், ரொம்ப கட்டையாக இருக்கு. அது நீங்கள் ஆள் ஏறினா கொஞ்சம் குட்டையா, அதனால அவ்வளோ தைச்சிருக்குது. ஏன்னா லென்த்தாக தைச்சா நீங்கள் போகும்போது தடிக்கு வந்துடுவீங்க. பேண்ட் மேலே மிஸ்டேக் இல்லை சார். இங்கே கூட லூஸாக இருக்குது, பயங்கர லூஸாக இருக்குது தான். அது நினச்சி போட்டால் சரியாயிடும் சார். நினச்சி ஈரத்தோட பேண்ட்டை போட்டுக்க சொல்கிறியா? இல்லை சார், நினச்சி காய போட்டிங்கன்னா சரியாயிடும்னு சொன்னேன். சரிங்க. ஆக மொத்தம் பேண்ட்டில் ஒரு மிஸ்டேக்கும் இல்லை. பேண்ட்டில் மிஸ்டேக் இல்லை, எல்லாம் என் உடம்புல தான். ஆமாம். அதிசயமாக கண்டுபிடிச்சிட்டேன். இதை வச்சுட்டு நான் எங்கேயும் போக முடியாது. நான் காலையில் வீட்டில் உட்காந்துட்டு இருந்திருக்கேன், நான் மட்டும் இருந்திருக்கிறேன், பேண்ட்டு கீழேயே இருக்குது. நீ என்ன பண்ணுற, பக்கத்து ஏதாவது கடையில் போய் ரெடிமேடு ஒரு நல்ல பேண்ட்டு 42 சைஸ் சொல்லி வாங்கிட்டு வாப்போ. இது ஒரு பேண்ட் வாங்கிட்டு வச்சுக்கிறோம். ஏன் நம்மக்கிட்ட வேறு பேண்ட் ஒன்றும் இல்லையா? அப்போ ஒன்று செய். இந்த புது பேண்ட், ஒரு ஒயிட் பேண்ட் லேட்டஸ்ட்டாக வாங்கியிருந்தேன். அந்த பேண்ட் ஒயிட் பேண்ட் எடுத்துட்டோம், அதே எடுத்துட்டோம். அந்த வெள்ளை பேண்ட்டு தான் வேணுமா? அதாண்டா இருக்குது நல்ல பேண்ட்டு, வேறு எந்த பேண்ட் இருக்குது அதை எடுத்துகிட்டு அப்போ. அந்த பேண்ட்டு கண்டிப்பாக வேணும் உங்களுக்கு. ஏன்டா என்னாச்சு, வித்துட்டியா? அது ஒன்றும் இல்லை, அது போட்டு பின்னாடி அயன் பண்ணிகிட்டு இருக்கும்போது தண்ணி தெளிக்கணும்னு தண்ணி எடுக்கிறதுக்கு அயன் பாக்ஸ் வச்சுட்டு போயிட்டேன். போயிட்டு திரும்பி வந்து பார்க்குறேன், ஒரு சின்ன ஓட்டை. இது சின்ன ஓட்டையா? போச்சு, பின்பக்கம் போயிடுச்சா? ஆமாம் சார். ஒரு நாள் வெளியில் மானத்தோடு நடவாட முடியாமல் போயிட்டியே. ஒரு பழைய பேண்ட் இருக்குது, ஒயிட் பேண்ட், அதையாவது எடுத்துகிட்டு போ. அதையும் நீங்கள் போட முடியாது சார். நான் அதையும் அயன் பண்ணி ஓட்ட போட்டியா? இல்லை, இந்த வெள்ளை பேண்ட்டுக்கு அந்த வெள்ளை பேண்ட்டில் தான் துணியை கட் பண்ணி இதில் தைச்சிட்டேன். வெரி குட். ஒன்று ஓட்டை, இன்னும் ஒன்று ஒட்டு. சரிச்சு, நல்ல வேட்டு வச்சுட்டேன் என் பேண்ட்டுக்கு. சரி, இப்போவாது போய் அந்த கடையில் போய் ஏதாவது ரெடிமேடு கடையில் போய் ஒரு நல்ல பேண்ட்டாக வாங்கிட்டு வா. 42 சைஸு. எப்படி இருந்தாலும் பரவாயில்லடா. நான் இந்த ஊரில் கடைக்கு போகவே மாட்டேன். ஏன் என்னாச்சு? இங்கே தான் ஷாப்பிங் சென்டர் பிரமாதமாக இருக்கேன். நான் போக மாட்டேன் சார். ஏன்? நேற்று அப்படி தான் ஒரு கடைக்கு போய் ஃப்ரிட்ஜ் நல்லா மாடல் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ் என்ன விலைன்னு கேட்டேன். அவன் விலையை தானே சொல்லணும், பேர் என்னன்னு கேட்டான். சரி, எதுக்கோ கேட்குறான் பொழுது ஜூனியர் அப்படின்னு. ஜூனியருக்கு ஃப்ரிட்ஜ் இல்லைன்ட்டான். அவன் இல்லைன்னு வேறு கடைக்கு போக முடியாது. நீ எதுக்கு? நான் ஆசைப்பட்ட ஃப்ரிட்ஜ் அந்த கடையில் இருக்குது. அவன் என்ன சொல்கிறது, வேறு கடைக்கு போக சொல்கிறது? ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ. ஆமாம். டக்குன்னு தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு டர்பன்லாம் கட்டிக்கிட்டு சர்தார்ஜி மாதிரி போய் ஃப்ரிட்ஜ் கா தாம் கியா ஹே? கரெக்ட். அப்படி கேட்டேன். அவன் திரும்பி கூட பார்க்கல. ஜூனியருக்கு ஃப்ரிட்ஜ் இல்லைன்ட்டான். அப்புறம் என்ன விட்டுருவோண்ணா? லேடிஸ் கெட்டப்பில் போனேன். அபய் ஷர்மி, கமலஹாசன் கெட்டப்பில் போனியா? இல்லை, அந்த அளவுக்கு இல்லை, கிட்டத்தட்ட அந்த லெவலுக்கு போனேன். சரி சரி. இப்போ என்னங்க அந்த ஃப்ரிட்ஜ் என்ன விலைன்னு கேட்டேன். கொடுத்தானா? திரும்பி கொடுக்கலையே. திரும்பி கூட பார்க்கல. அது எப்படி? இது ஜூனியருக்கு ஃப்ரிட்ஜ் இல்லைன்ட்டான். அப்படி சொல்லக்கூடாது, நான் விட மாட்டேன். ஐ கோ டு தி கோர்ட் ஆஃப் லா. ஆமாம். நான் யார், ஆர்டினரி ஆளா? என்னுடைய அந்த நம்பர் கொடு. கடை நம்பர் இருக்கா? கடை நம்பர் 66. நம்பர் சொல்லாதடா, சொன்னா குழப்பம். அதுக்குள்ள நம்பர் ஒத்து வரல. சரி, இதை பாருங்க. உண்டா இங்கே, நான் பார்த்துக்கிறேன். சரி, அடி. என்னுடைய ஜூனியர் போய் நம்பர் கேட்குறான். இவர் இல்லைன்னா என்ன அர்த்தம்? யாராக இருந்தாலும் நான் விட மாட்டேன். ஹலோ, நான் டாக்டர் பேசுகிறேன். என் ஜூனியர் என்னமோ வந்து கேட்டதுக்கு நீங்களும் ஃப்ரிட்ஜ் இல்லைன்னு சொன்னீங்களா? எப்படி சொல்ல முடியும்? ஒரு கஸ்டமர் இப்படி தான் நீங்கள் பண்ணுவீங்களா? ஆஹா, அப்படியா? சாரி சாரி, அது அவன் அப்படித்தான். சரி, நான் பார்த்துக்கிறேன். எப்படி சார், எப்படி கண்டுபிடிச்சான் நான் ஜூனியர் தான்னு? நீ ஒவ்வொரு தடையும் இந்த ஃப்ரிட்ஜ் தெரியுங்களா, இந்த ஃப்ரிட்ஜ் தெரியலாம் கேட்டு கையை காமிச்சே, அது ஃப்ரிட்ஜ் இல்லை, வாஷிங் மிஷின். உனக்கு வாஷிங் மிஷினுக்கு ஃப்ரிட்ஜுக்கு வித்தியாசம் தெரியல. நீ எல்லாம் எதுக்குடா ஷாப்பிங் சென்டருக்கு போகிற? உன் பேச்சை கேட்டு நான் போய் சண்டை போட்டுருந்தேன் வச்சுக்க, எனக்கு என்ன ஆயிருக்கு? மானம் போயிருக்கும். சார், அதெல்லாம் விடுங்க. நடிகர் சூடான் எங்கே இருக்கான நியூஸோட வந்திருக்கிறேன். சூடான், பூட்டான், காட்மாண்டு எல்லாம் கரெக்டாக சொல்கிறான். பேரை மட்டும் கரெக்ட் சொல்லு. அது விடுங்க சார். ஆமாம், அவரு சியான் சொல்லு. இதே சி யா இன் உதடு மூடாம சொல்லு. அப்படியே நன்னன் நினைப்பு நாக்கெல்லாம் உதட்டு போயிட்டு இருக்கு. சும்மா இருங்க சார். அவர் இன்னைக்கு சாயந்தரம் நம்ம சிங்கப்பூரில் இருக்கிற செக்ஸ்போ ஆடிட்டோரியத்துக்கு வரார். எந்த ஆடிட்டோரியம்?
செக்ஸ்போ ஆடிட்டோரியத்துக்கு வராரு. இன்னொரு தடவை சொன்னேன் சிங்கப்பூருக்காரன் வாயை தச்சிருவான். அது செக்ஸ்போ இல்லடா, எக்ஸ்போ ஆடிட்டோரியம். ஓ ஆமா ஆமா, அவர் அங்க வராரு. அங்க போய் பார்க்கறோம். அவ்வளவுதானே? ஆமா. அங்க இருப்பாரா? கண்டிப்பா இருப்பாரு. வயசு ஆயிட்டே போதுரா. அவருக்கு கல்யாணம் ஆக போதான் தெரியல, எனக்கு சான்ஸ் கிடைக்க போதான் தெரியல. கவலைப்படாதீங்க, தாத்தா கேரட் கொடுத்துறோம் வாங்க. எங்க இருந்தா விட மாட்டாங்க. எக்கடா போய் தொலைஞ்ச? என்ன சார்? எங்க? யா அதே பெரிய கொடுமையா போய் சார். ஏன் இவ்வளவு லேட்டு? எங்க சுத்திட்டு வர, அதை சொல்லி தொலை சார். அது சொன்னா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களா? சொன்னா தாண்டா தெரியும் தப்பா எடுத்துக்கணுமா ரைட்டா எடுத்துக்கணுமான்னு. வரும்போது ஒரு இடத்துல புசட் உருட்டுன்னு போட்டுருந்தான். புசட் உருட்டுன்னு ஏதோ அவங்க பாஷையில் போட்டிருந்தான். அது பார்த்தா கடைசியில் அதே தான் என்ன சொல்லி இப்படி என்ன தெரியும் சார்? சிக்னலே புரிஞ்சுங்க சார். ஓரளவு புரியாது. வாயை திறந்து சொல்லி இப்படி இப்படி அடிக்காத, கண்ணில் தூசி விழுந்துருச்சா? மசாஜ் பண்ணுற இடம் சார். மசாஜ் பண்ணுற இடமா? அங்கே போயிருக்கியா நீ? ஆமாம் போனேன். உடம்பெல்லாம் பிடிச்சி விட்டாங்க. அப்புறம் போலீஸ் வந்துடுச்சு. அப்புறம் பிடிச்சாங்க, விடலை. இந்த ஊர் போலீஸு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான போலீஸ்ப்பா. ஆமாம் சார். தண்டனை ரொம்ப அதிகமாக கொடுத்துருவாங்களே பிடிச்சா? இல்லை, முதல்ல என்ன சொன்னாங்க, ஒரு 10 வெங்காயத்தை கொடுத்து இந்த 10 வெங்காயத்தை சாப்பிட்றதா சாப்பிடு. அப்படி சாப்பிடலன்னு வச்சுக்க ஒரு 10 கசையடி வாங்கிக்க. கசையடியா? பின்னிடுவாங்களே. அப்படி இல்லைன்னு வச்சுக்க ஒரு $100 பணம் கட்டுனாங்க. $100 பணத்தை கட்டு வந்துட வேண்டியதானே? விளையாடுறீங்களா? $100 என்ன சார்? நம்ம ஊர் காசு கிட்டத்தட்ட 3000 ரூபா வருது. ஓஹோ. அதனால என்ன பண்ணேன், வெங்காயத்தை சாப்பிட்டேன். அப்பா, அது நல்லா சாப்பிட்டியா? எங்கே சாப்பிட்டேன்? ஒரு 3 வெங்காயம் 4 வெங்காயம் சாப்பிட்டேன். அதுக்குள்ள கண்ணுகள்லாம் தண்ணி வந்து தொண்டையெல்லாம் காய்ச்சி போச்சு. ஆமாம், வெங்காயம் பச்சை வெங்காயம் சாப்பிட முடியாது. அதனால 5 வெங்காயத்தை நிறுத்திட்டு வேணாம் சார் நான் கசையடியே வாங்கிக்கிறேன்னு சொன்னேன். ஓ ரைட் ரைட். ஆனால் அதுவும் 2-3 கசையடி தான் வாங்கினேன். 4வது கசைடிலே தலையில சுத்த ஆரம்பிச்சிருச்சு. ஆமாம். அப்புறம் ஒரு 5 கசைடி தான் முடியல. சரி வேணான்னு சொல்லிட்டு $100 பணத்தை கட்டு வந்துட்டேன். இப்படி ஒரு முட்டாள் எங்கேயாவது பார்த்துருப்பீங்களா? முதல்ல $100 கட்டியிருந்தா பிரச்சனையே இருந்திருக்காது. முதல்ல 5 வெங்காயத்தையும் தின்னு 5 கசைடியும் வாங்கி அதுக்கப்புறம் டாலர் கட்டணுமா? என்னடா ஒரு புத்தாலியாவே இல்லையே நீ வர வர. சரி அதெல்லாம் விடுங்க. நடிகர் தைவான் வந்துட்டாரா? நடிகர் தைவான்? தைவான், ஜோர்டான் எல்லா ஊரும் சொல்லு, அவன் பேரை மட்டும் ஒழுங்கா சொல்லாத. சியான். சியான் வந்துட்டாரு. வந்துட்டாரா? ஏர்போர்ட்ல வந்து இறங்கிட்டாரு. பாத்தீங்களா? என்ன தவிர எல்லாரும் பார்த்தாங்க. ஆமா, இவ்வளவு தூரம் எல்லாம் பார்த்தாங்களா? நான் போறேன் இப்பதான் வந்துட்டு போறாரு சொன்னாங்க. ஆட்டோகிராஃப், போட்டோகிராஃப் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. நான் மட்டும் பார்க்க முடியல. ஏன் சார்? நீ என்ன டைம் சொன்ன? 7:30 மணிக்கு வாங்கண்ணே. அவர் 4:30 மணிக்கே வந்துட்டு போயிட்டாராம். ஆஹா, நான் சொன்னது இந்தியன் டைம். சிங்கப்பூர்ல இருக்கும்போது சிங்கப்பூர் டைம் தாண்டா சொல்லணும். சார் நான் இந்தியன் வாட்சில் தான் சார் டைம் பார்ப்பேன். நீ இந்தியன் வாட்ச் கட்டிக்க, சொல்ல வேண்டியது சிங்கப்பூர் டைம் தான் சொல்லி ஆகணும். சரி, இப்ப எங்க போய் பார்க்கலாம் அவரை? நீங்க கவலைப்படாதீங்க. எனக்கு அவரை பார்க்கணும், அவருக்கு ஒரு பொண்ணை பிடிச்சு கொடுக்கணும், அவர் என்ன சினிமாவில சேர்த்து விடணும். கவலைப்படாதீங்க. சிங்கப்பூருக்கு எப்படிப்பட்ட ஆள் வந்தாலும் அந்த முகப்பேர் கிளப்புக்கு போகாம இருக்க மாட்டாங்க. முகப்பேரா? முகப்பேருங்கிறது மெட்ராஸ்ல கோயம்பேடு பக்கத்துல இருக்கு. ஐயோ, அந்த முகப்பேர்ல சார் இங்க ஒரு கிளப் இருக்கு சார். சரியா சொல்லேன்டா. அது முகபத்னு என்ன தெரியுமா? பியார். முகபத்தே. முகபத்தே கிளப். ஓஹோ ரைட். நான் போயிருக்கேனே, எனக்கு நல்லா தெரியும். ஆமா, அங்க போய் பார்க்கணும். அங்க போறோம். ஆமா, லேட் பண்ண கூடாது. எஸ் சார். அங்கே இல்லைன்னா வேற இடத்த தேடுவோம். எஸ் சார். ஃபாலோ மீ. எஸ் சார். ஃபாலோ மீன்னா அவன் முன்னாடி போறான், என்ன தொடர்ந்துன்னா வரணும். சீனியர் ஃபாலோ மீ. வரேன்டா. வேணாம், ஏமாத்துவீங்க. இல்லை, இன்னும் ஆள் எடுக்கிற மாதிரி வரீங்க ஆர்மிக்கு. நடிகர் எங்கன்னு சொன்னா ஏமாத்திடுவீங்களே நீங்க. கரெக்டாக ரூட் சொல்ல மாட்டீங்களே நீங்க. எதுக்கு ரூட் வேணும் உங்களுக்கு? அவரை பார்த்தா தானே அவருக்கு நான் பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன்ல, கல்யாணம் பண்ணிப்பார்ல. பொண்ணு பார்த்தாச்சா? ஆமாம். கங்க்ராச்சுலேஷன்ஸ், வெரி குட். ஜஸ்ட் மிஸ் பண்ணிட்டீங்க. மிஸ் பண்ணிட்டேனா? அவருக்கு மிஸ்ஸஸே வந்துடுச்சு. அவருக்கு மிஸ்ஸஸ் கிடைச்சாச்சா? கல்யாணம் ஆயிடுச்சா? கட்டு சாதம் கூட சார். சாயங்காலம் ரிசப்ஷன். இன்னைக்கு ரிசப்ஷன் அங்கே மோகம் வந்து மூக்கு பிடி சாப்பிட்டு போங்க. ஆஹா, அப்போ நம்ம சான்ஸ் சம்பவம் நம்ம கனவாகவே போயிடுச்சா? என்ன கனவு உங்களுக்கு? என்ன கனவா? நான் சினிமா நடிக்கணும் பெருசாக கோடிச்சு. ப்ராப்ளமே இல்லை சார். நம்ம கலாபம் மணி இல்லை, பாம்பு மாதிரி படம் எடுக்கிறாரு. கலாபம் மணி பாம்பு மாதிரி படம் எடுக்கிறாரு. அதில் வேணா சான்ஸ் கேட்டு பாருங்க, 2 பேரும் கிடைக்கும். என்ன படம்? பாம்பே. சார் நடிக்காட்ட கூட பரவாயில்ல சார், மியூசிக் சான்ஸாக வாங்கி கொடுங்க. நான் வேணா டைட்டில் மியூசிக் போடுறேன்.
எப்படி போட்டு காட்டுங்க. ஆடு பாம்பே ஆடு பாம்பேன்னு. மீசல் இருக்குது. சரி ரைட், பரவாயில்ல, போயிட்டு வாங்க. கூட இருக்கிற மகுடி வேணா வாசிக்கிட்டோம். நான் வாசிச்சு. கடவுளே. ஹலோ, யாரு? நடிகர் விக்ரமா? சொல்லுங்க சார். சார் கங்க்ராச்சுலேஷன், கல்யாணம் ஆயிடுச்சு கேள்விப்பட்டேன். பரவாயில்ல சார். அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் மெட்ராஸுக்கு வந்து உங்களை பார்க்குறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்பா. சார் சார், விஷயம் தெரியுமா உங்களுக்கு? என்ன? நடிகர் சிலோனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. சிலோனுக்கு இல்லை, சிங்கப்பூர் சியானுக்கு கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆயிடுச்சு. எனக்கு தெரியும். என்ன பண்ண போறீங்க? நீ சாயந்தரம் ரிசப்ஷன். அவரே ஃபோனில் பேசிட்டார். அப்படியா? நீ ஒன்றும் கவலைப்படாத. டாக்டர் சார் மெட்ராஸுக்கு வாங்க, எனக்காக நீங்கள் ரொம்ப முயற்சி பண்ணீங்கன்னு கேள்விப்பட்டேன். உங்களுக்கு மெட்ராஸுக்கு வந்து சான்ஸ் வாங்கி தரேன்னு சொல்லிட்டார். ஏன் சார் இப்படி அலையிறீங்க? நீங்கள் எவ்வளோ பேர் தொழில் பண்ணுறீங்க? டாக்டர் தொழில், அது சினிமா தொழில். இது வேற, அது வேற. யார் சொன்னா அது வேற இது வேறன்னு? நான் இங்கே வந்து யூரின் டெஸ்ட்டு, பிளட் டெஸ்ட்டு பார்க்குறேன். அங்கே என்ன பண்ணுறாங்க? மேக்கப் டெஸ்ட்டு, ஸ்க்ரீன் டெஸ்ட்டு பண்ணுறாங்க. நாம் லேபில் என்ன ஆச்சுன்னு ரிசல்ட் பார்க்குறோம். அவங்க லேபில் எடுத்த படமெல்லாம் எப்படி வந்து ரிசல்ட் பார்க்குறாங்க. கரெக்ட். நமக்கு தேவையில்லாத போர்ஷன்ஸ் குடல் கடலாம் நம்ம லேபில் வெட்டுறோம். அவங்க என்ன பண்ணுறாங்க? படம் அதிகமாக இருந்தால் அதை வெட்டி போட்டுடுறாங்க. என்ன, நம்மெல்லாம் பில்லை கொடுத்த உடனே அந்த பில்லை பார்த்துட்டு பேஷண்ட் மயங்கி விழுவார். அங்கே ஆக்டர் கேட்குற பணத்தை கேட்டு ப்ரொடியூசர் மயங்கி விழுவார். அவ்வளோதான். ஒரே ஒரு வித்தியாசம் சார். என்ன? ஆப்ரேஷன் தியேட்டரில் நம்ம லைட்டை போட்டுட்டு அறுப்போம். சினிமா தியேட்டரில் லைட்டை அணைச்சிட்டு அறுக்கிறோம். நாமே காட்டுறோம். நீ பொறாம உனக்கு. நான் நடிக்க போகிறேன், நீ உடனடியாக வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடு. ஓகே சார். நம்பர் கொடுங்க சார். 44 என்னது 44னா? 44. ஓ, ஒரு நாள். போடுடா. போதுமா? போதும். அப்போ வாங்க நேராக போய் சொல்லிடுவோம்.